பரசுராமரின் சீடனும் பரத்வாஜ முனிவரின் புதல்வனுமான துரோணருக்கும் கௌதம மகரிஷியின் பேத்தியும் முனிவர் ஷரத்வானின் புதல்வியான கிருபிக்கும் திருமணம் முடிந்து வெகு காலமாகியும் புத்திர பாக்கியம் இல்லை. அதனால் சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறார் துரோணர். அவர் முன் தோன்றும் ஈசன், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அமர வாழ்வு பெற்ற ஒரு புதல்வனாக நீயே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறார். அவரின் வேண்டுகோளின்படி மனித குலத்தின் கடைசி உயிர் இருக்கும் வரை சாகா வரம் பெற்ற மனிதனாக துவாபர யுகத்தில் தனது ருத்ர அவதாரத்தை எடுக்கிறார் எல்லாம் வல்ல ஈசன். குதிரையைப் போல் கணைக்கும் திறன் பெற்றதால் அஸ்வத்தாமன் என்று பெயர் சூட்டப்படுகிறார். தன் தாத்தா மகரிஷி பரத்வாஜரிடம் தனுர் வித்தையும் தன் தாய் மாமன் கிருபாச்சாரியாரிடம் வியூக நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்கிறார். ஈசனுக்கு நெற்றிக்கண் போல இவர் நெற்றியில் ஒரு இரத்தினக்கல் உண்டு. அது இருக்கும் வரை எந்த உயிரினமும் அவரை கொல்ல முடியாது. அவருடைய சக்திகள் அனைத்திற்கும் இந்த கல்லே மூலாதாரமாக அமைந்தது. வில்வித்தை மற்றும் இதர போர்க்கலைகளில் சிறப்பாக செயலாற்றி ஒரு மிகச்சிறந்த போர் வீரராக அவர் வளர்ந்தார். பாசுபதாஸ்திரம் மற்றும் நாராயண அஸ்திரத்தை முறையாக கற்றபின் தன் தந்தையிடம் பிரம்மாஸ்திரத்தையும் கற்றுக்கொள்கிறார். துவாபர யுகத்தில் மும்மூர்த்திகளின் அஸ்திரங்களை பெற்ற ஒரே மாவீரனாக திகழ்கிறார்.